அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய மகா பெரியவருடைய காஞ்சி மகான் தொடரில் முக்கியமான தலைப்பு பெரியவாவும் மகளிர் மட்டும். என்ன தலைப்பே ஒரு மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? நிறைய சத்சங்கம் பண்ணக்கூடியவாலாம் அந்த காலத்தில் வேன் எடுத்து பஸ் பிடிச்சி பெண்களாக சேர்ந்து கூட்டு வழிபாடு பண்ணுறவங்க அந்த டீமாக பெரியவாளை சேவிக்க வருவாங்களாம். அப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமை காஞ்சி மடத்தில் பெரியவா எல்லாருக்கும் அருளாசி கொடுத்துட்டு இருக்கும்போது பெரிய ஒரு மகளிர் டீம் வந்திருக்கு. பெரியவரை பார்த்து சந்தோஷம். ஒரு 200 பேர் பெரியவா அங்கே இருந்து எல்லாம் முடித்து சாப்பிட்டுக்கிட்டு போங்கலாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்கேன், நிறைய தர்ம காரியம் பண்ணுறேன் சொல்லிகிட்டே இருக்கும்போது பெரியவா நாங்கள் பாராயணம் செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு புஸ்தகத்தை பரிந்துரைங்கன்னு இருக்கா ஒரு லேடி. நீ ராமாயணம் படிச்சிருக்கியோ அப்படின்னு பெரியவா கேட்டிருக்கா. இல்லை பெரியவா, சீதையை எடுத்து டெய்லி படிங்கோ, சீதையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. என்ன பெரியவா? சீதையை தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு பொம்மநாட்டியும் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு மகளிர் மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய மகளிர் சீதா பிராட்டி. சொன்னது யார் பெரியவா? கல்யாணம் ஆனது பெருசு இல்லை ராமனுக்கும் சீதைக்கும். காட்டுக்கு போன்னு கைகை சொன்னால் இல்லை, ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனை ஆழ நீ போய் தாளிரும் தடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வா என்று எம்பினான் அரசன் என்றான்னு சொன்னான். மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பனு என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்றோ அம்மா நான் போயிட்டு வரேன்னு புறப்பட்டான். காட்டுக்கு போக வேண்டிய கண்டிஷன் கட்டளை ராமனுக்கு தான். ஆனால் சீத்தை சொன்னா நானும் வருவேன்னு. ராமன் வேண்டாம் வேண்டான்னா, இல்லை நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு, உன்னைய பிரிஞ்சு இருக்கிறத விட அந்த காட்டுடைய துன்பம் எனக்கு பெருசான்னு வந்தா பாருங்கோ, அதுதான் சீதை அப்படின்னு சீதையினுடைய மேன்மை குறித்து நிறைய பாடல்களை சொல்லிட்டு. ஆனால் அந்த ராவணன் பாருங்கோ அசோகவனத்தில் வச்சா அப்போ கூட அனுமன் போய் ஒரு கணையாளியை கொடுத்து அண்டர நாயகன் அருள் தூதன் ஞானோன்னு ரொம்ப நம்பிக்கையாக சீதை நன்றி சொன்னா. என் முதுகுல ஏறிக்கோ சீதா தாயே, உன்னை கொண்டு போய் கணவன்கிட்ட சேர்த்துடுறேன், பிராட்டியாரே ஏறிக்கோன்னு. அல்லல் மாக்கள் இலங்கையது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், அது என் தூயவன் வெள்ளி நாற்றலுக்கு மாசென்று வீசினேன். இல்லை ராமன் ராவணனை வீழ்த்தி கோதண்ட ராமன்னு பெயர் பெற்று என்னை மீட்டு போவார், அது வரைக்கும் நான் துன்பப்பட்டாலும் துயரப்பட்டாலும் இருப்பேன்னு சொன்னாலே பொறுமை தெரிஞ்சுக்கோங்கன்னாராம். அப்போ சடார்னு ஒரு பெண்மணி கேட்டாலாம், பெரியவா கோச்சிக்கப்படாது, எல்லாம் சரிதான், சீத்தை ஆஞ்சநேயர் வர்றதுக்கு முன்னாடி அசோகவனத்தில் ராமன் காப்பாற்றலன்னு தூக்கு போட்டுக்கலான்னு ஒரு முயற்சி பண்ணாலே அது ஏன் பெரியவான்னு கேட்டாலாம். நம்மளா இருந்தால் சாய்ஸில் விட்டுருவோம். அது ஞான கடல் இல்லையா, அறிவு சொருபி இல்லையா, நடமாடும் வேத பல்கலைக்கழகம் இல்லையா? சொன்னாராம். வெரி குட், இது நானா சொன்னேன், என்னம்மா கேட்ட அப்படின்னால பெரியவா. இல்லை, அனுமன் வர்றதுக்கு முன்னாடி சீட்டை அந்த கயிறெல்லாம் தரித்து இலையெல்லாம் தொடுத்து தூக்கு போட்டுக்கலான்னு அசோகவனத்தில் நினைச்சாலே நம்பிக்கை இழந்துட்டாலே அப்படி. மனுஷாளுக்கு அறிவு நிலை உணர்ச்சி நிலைன்னு 2 இருக்கு. சுவாமி விவேகானந்தர் படிச்சிருக்கியோ நீ? முற்றும் துறந்த முனிவர், பெரிய ஞானி. அவருடைய சகோதரி ஒரு தடவை இறந்துட்டான்னு தகவல் வந்தது. அதை போய் பார்த்துட்டு பாடியை பார்த்துட்டு படுத்து பிறண்டு மண்ணில் விழுந்து அழுதார் விவேகானந்தர். அப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, நரேந்திரா முற்றும் துறந்த முனிவர் நீ, இது இயற்கையின் நியதி, இதுக்கு அடலாமான்னு கேட்டார். அப்போ விவேகானந்தர் சொன்னார், நான் என்ன மரக்கட்டையா, ஜடமா, எனக்கும் சில உணர்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவர் வேலையை பார்த்துட்டார். அந்த மாதிரி சீத்தை உணர்ச்சி ததும்பிடும் போது யார் என்னைய காப்பாற்றலையான்னு தூக்குக்கு முயற்சி பண்ணா. ஆனால் ஆஞ்சநேயர் போய் அண்டர் நாயகன் அருள் தூதன் நான் நம்பி அறிவு நிலைக்கு வந்தா பாருங்கோ. பெண்கள் உணர்ச்சி நிலையிலே இருக்கப்படாது, அறிவு நிலைக்கு வரணும், கணவனை நம்பணும், கணவனுக்கு தோள் கொடுக்கணும், கணவனுக்கு பேக் போனா இருக்கணும். இது நான் சொன்னது. சீத்தையை சொல்லி மகளிர் மட்டுக்கும் வகுப்படுத்த பெரியவா தான். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.